எம்ஜிஆரின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்து இரட்டை இலைக்காக களமாடியவர் தற்போது தமிழ்நாட்டில் தாமரை மலர வைக்கிறதுக்காக சுழன்று கொண்டிருக்கிறார். அவர் தான் ஏசி சண்முகம். 1980 சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் அவர்களால் களமிறக்கப்பட்டு வெற்றி வாய்ப்பை தட்டி செல்றாரு ஏசி சண்முகம். அதன் பிறகு நடந்த 1984 மக்களவை தேர்தலையும் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பு பெறுறாரு. அதன் பிறகு வந்த தொடர் வெற்றியினால அரசியல் மற்றும் தொழில கொடிகட்டி பறந்திருக்காரு. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 1984 எம்ஜிஆர் பொறியியல் கல்லூரின்ட்டு ஒரு கல்லூரியை தொடங்கி நடத்திட்டு இருந்திருக்காரு. அதன் பிறகு அதிமுகவிலிருந்து வெளியேறிய ஏசி சண்முகம் 2001 தனது சமூக மக்களுக்காக புதிய நீதி கட்சி அப்படின்ட்டு ஒரு கட்சியை துவங்குறாரு. 2014 மக்களவை தேர்தலில் புதிய நீதி கட்சி மற்றும் பாஜகவுடனான கூட்டணியில வேலூர் தொகுதியில போட்டியிட்டு தோல்வியை தழுவிருக்காரு. 2019 மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான அதிமுக கூட்டணியில இருந்து 4,77,199 வாக்குகள் பெற்று வேலூர் தொகுதியில 2ஆம் இடம் பிடிக்கிறாரு ஏசி சண்முகம் அவர்கள். வெற்றியும் தோல்வியும் வேலூர் மாவட்டத்தில் ஏசி சண்முகத்துக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டு வர இந்த நிலைமையில 2026 தேர்தல் அவருக்கு சாதகமா இருக்குமா? கமெண்ட்ல சொல்லுங்க.